ஹலோ கைஸ், வெல்கம் டு த எஸ்ஆர் லவர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம யதார்த்தமாக பாட் ஐடி கிரியேட் பண்ணி விளையாட போனால் ஹேக்கர் நம்மளோட கனெக்ட் ஆகிருப்பார். இந்த ஓடிக்கிட்டு இருக்க தஸ்வியா தான் ஹேக்கர். இந்த பச்சை சட்டைக்காரன், சிவப்பு சட்டைக்காரன் தான் ஹேக்கரு. என்னென்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. நான் சொல்லுவேன் ப்ரோ, ரூபா நான் வீடியோ எடுத்துக்கிறேன் ப்ரோன்னு கேட்கவே மாட்டேன். ஏறி பட்டு நடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ரெண்டு பேருமே ஹேக்கர். இந்த வேகமாக போகிறவங்க ரெண்டு பேருமே ஹேக்கரு. ஆனால் ஒருத்தன் சிவப்பு சட்டை தான் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிருப்போம்ல. பாருங்க, இறங்குனாங்களா இப்போ பாருங்க, முடிச்சிருவாங்க. முடிஞ்சு அவ்வளோதான். நம்மளால ஒரு கில்லு கூட அடிக்க முடியாது, என் டேமேஜ் கூட கொடுக்க முடியாது. போவாங்க இனிமேல் லாபிலேருந்து கூட வரமாட்டேன். மண்டியாக கொடுத்தாங்க சுட்டுருவாங்க. இதில் வேற இவங்களுக்கு தேவையான பொருள் வேற நம்மளாம் வாங்கி தர சொல்லி ரெக்வஸ்ட் வேற போட்டு தொலைவாங்க. அதே மண்டைக்கு ஏற்றும். பாருங்க, ரெண்டு பேருமே இருக்கிற. நான் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட தான் போய் கூப்பிட்டேன். அப்புறம் இவனா வந்து நம்ம கூட சேர்ந்துருக்கேன். சேர்றா ரைட்டரா எவன் சேர்றாடா அவ்வளோ வச்சு நீ கண்டென்ட் எடுத்துடலான்னு சொல்லி கூப்பிட்டு இவங்கள வச்சு எனக்கு இப்போ 7 பூயா ஸ்ட்ரைக் வச்சுருப்பேன். இவங்க ரெண்டு பேருமே பாருங்கள் பூயா ஸ்ட்ரைக்கு காட்டுறேன். மேட்சோட முடிவில் ரெண்டு பேரும் முரட்டாக்குற. நாங்கள் ரெண்டு பேருமே நார்மல் பிளேயர்ஸ். அவங்க பாருங்க பட்டுன்னு ஸ்பீடாக்கு. நமக்கு பார்க்க டெலிபோர்ட் ஆக் மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஸ்பீட் ஆக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபோனில் வந்து பார்த்தா நான் ஸ்பீட் ஆக் மாதிரி தான் இருக்கும். பட்டுன்னு 2 நிமிஷம். உங்களுக்கு ஒரு மேட்ச்சுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கிளாஸ் கோட் மேட்ச் போனால் குறைஞ்ச வருஷம் 10 நிமிஷமாச்சு ஆகணும்ல. இங்கே அந்த பேச்சுக்கெலாம் இடமே இல்லை. 2 செகண்ட் தான் போவாங்க, அடிப்பாங்க, அடுத்த ரவுண்டு போவாங்க, அடிப்பாங்க, அடுத்த ரவுண்டு. அவ்வளோதான். சரி, இவங்கள்ட்ட ஷார்ட் ரேஞ்சில் தான் ஆடமில்ல, லாங் ரேஞ்சில் ஆடுவோம்னு சொல்லிவிட்டு ஏடபிள்யூம் எடுத்துட்டாங்க. ஸ்கோப் வைக்கிறதுக்கு போனால் அங்கிட்டு அந்த பக்கம் ஹேக்கரை எடுத்தாலும் ஒரே ஷாட்டில் என்னையும் முடிச்சு விட்ருவேன். கொஞ்சம் ப்ரோ இந்த மாதிரி யூடியூபர் ப்ரோன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள். அப்போ தான் பாருங்கள், நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் ஆடமில்ல, லாங் ரேஞ்சில் ஏதாச்சும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தால் அங்கே பாருங்கள் அதுக்குள்ளே மேலே ஒருத்தர் வந்துருப்பியான். வந்துட்டானா எப்போ பாருங்கள் ஒரே உள்ள எடுத்தான் பட்டுன்னு நின்று நாக்க வச்சு விட்ருவேன். போன ஹேக்கர் மாதிரி தான் இருக்கேன். ஹேக்கர் என்னன்னு தெரியல. எங்கள் 2 பேர்த்தை நாக்க வைப்பேன். அதோட ஹேக்கர் போடுங்க அப்புறம் இப்படி கலாய்ச்சிட்டு பாருங்க. வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 நிமிஷம் தான் ஒரு மேட்சுக்கு. இதே மாதிரி இப்போ கூப்பிடுவேன். அவங்க பூயா ஸ்ட்ரீக்கை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அழுதுருவீங்க. வருங்க பூயா ஸ்ட்ரீக் 2 பேர்த்துக்குமே. ஒருத்தன் 17, ஒருத்தன் 9. அடுத்து யாங்கூட வந்து ஒரு 21 பூயா ஸ்ட்ரீக் வச்சுட்டு போயிடுவேன். அவன் வாட்டுக்கு போயிடுவேன். 21 பூயா ஸ்ட்ரீக் வைப்பேன், வச்சுட்டு போயிடுவேன். அவனாக தான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த வந்துருச்சா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு பாருங்க. அவராக அக்செப்ட் பண்ணுவோம்ல. அப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா அப்புறம் போட்டு கிளாஸ் கோட் கேட்க மாட்டேன். வரியா வரலான்லாம் கேட்க மாட்டேன். அவனா ஸ்டார்ட் பண்ணி கில்லுன்னு ஓடிடுவேன். உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால கில் எடுங்க. அவனுக்கு வேணுன்றத நம்ம வாங்கி கொடுத்து சைடில் உட்காந்தோம்னா போய் வச்சுருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, அவன் ரெக்வஸ்ட் போட்டு விடுவேன் பாருங்க. அப்புறம் ஏன் ப்ரோ ஆக்கெல்லாம் யூஸ் பண்ணி யாருன்னா பையன் ஹிந்திக்காரன் போல. நம்ம பாஷை புரியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது. எங்கேருந்து எங்கே அதுக்குள்ளே போகிற மாதிரி ஓப்பன் டக்கு. அவ்வளோதான், டக். அவ்வளோதான், முடிச்சிட்டான். டக் டக் டக். அவ்வளோதான், முடிச்சிடுவேன். நான் இங்கே கில்லு கூட கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன், இங்கே முடிச்சிடுவேன். 1 செகண்ட் லேட்டாக இருந்தாலும் அந்த கில் எடுத்துருக்கலாம். இவங்களோட கூத்தாருக்கு என்ன பேசுறது என்ன ஒன்றும் தெரியல. அவனை கூப்பிட்டு போனால் நம்மளால கில் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமாக ஆக்காரு. கடைசியில் ரிப்போர்ட் அடிச்சு விட்ருப்பேன். ரிப்போர்ட்டில் அடிச்சு விட்டு போடா வெளியே தட்டி விட்டுருப்பேன். அப்புறம் 1v1 கூப்பிட்டா 1v1லேயே வந்து ஹேக்க போடுறாங்க, ஆடக்கூட முடியலைங்க. சரிமே ஸ்கில்டு பிளேயரை வச்சு சரி ஹேக்கு போடுறேன் ரைட்டு. ஓரளவு ஸ்கில் அழுத்தி பிடிக்க வச்சேன்னா நார்மல் பாடி செட் வச்சு அழுத்தி பிடிச்சிருந்தா கூட கொஞ்சம் மரியாதையாக இருந்திருக்கும். அழுத்தி கூட பிடிக்க மாட்டேன். டக்குன்னு முடிச்சு விட்டுருவேன். பாருங்க போறானா. இப்போ பாருங்க ஒரு ஆளுதே சொல்லுவோம் பாருங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டான். பேச்சே இடாது. சும்மா கண்ணு எத்தனையுமே ஷூட் கூட பண்ணல. எனிமையை கூட பார்க்கல. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா எனிமையை கூட பார்த்துருக்க முடியல. சும்மா பக்கத்தில் போயிட்டு கண்ணை ஸ்விட்ச் பண்ணா செத்துருவேன். ஒரு 20 மீட்டருக்குள்ள அவன் பக்கத்தில் ஃபுட் ஸ்டெப் கேட்டாலே போதும், ஸ்விட்ச் பண்ணா ஆல் அவுட்டு. குளூவால் கேட்டிருக்கான வாங்கி கொடுத்து வச்சு அவ்வளோதான். அவன் கேட்காத வாங்கி உங்களுக்கு வேணும்னா அது லாஸ்ட்டாக யூஐடி போடுறேன் பாருங்க. பார்த்துட்டு வேணும்னா கூட ஹேக்கரை நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. அதுக்காண்டி நான் ஹேக்கரோட விளாட்றேன்னு சொல்லிவிட்டு என்னென்ன அது ஒன்றாது. அவனா வந்தேன், சரி வந்தவரே லாபம், உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காண்டி கண்டென்ட் வேணுமேன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஒருத்தன் போன மேட்ச் 2 நிமிஷம் மேட்ச் அவன் ஒருத்தர் இருக்கிறேன். அப்படியே பாருங்க எவ்வளோ சீக்கிரம் மேட்சை பிடிக்கிறாங்கன்னு.
முடிச்சுக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. பக்கத்தில் போயிட்டானா ஃபுட் ஸ்டெப் காட்டுச்சுனாலே வேலை முடிஞ்சுச்சு. அவனை ஷூட் பண்ணக்கூடாது, அவன் பக்கத்தில் நிற்கக்கூடாது, நின்று அடிச்சு போட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஹேக்கர்லாம் உங்களுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சரிப்பா நம்ம கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச், இதுவே இது ரேங்க்டு மேட்ச்சோ இல்லை ரீஜன் பிளேயர்ஸுக்கோ இந்த மாதிரிலாம் ஹேக்கர் வராங்க இல்லையா? அப்போ அவங்களாம் பாவமா இல்லையா? கில்லு கூட சரி விட்டு ஆப்போனண்ட்டில் நம்ம பக்கம் இருந்தால் கூட கில்லாச்சு எடுக்கணும்ல, நம்ம கில்லு கூட எடுக்க விட மாட்டாங்க. அப்போது எப்படி ரீஜன் ரீஜன் பாயிண்ட்லாம் ஏற்றணும்னா எப்படி புஷ் பண்ணுவாங்க? நீங்களே கொஞ்சம் லாஜிக்காக பேசணும். இந்த மாதிரி ஜோக்கர் ஹேக்கர்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணும். என்ன பண்ணுறது, கையில் சிக்க மாட்டாங்க. எப்படி ஒரு ஹேக்லாம் போடுறான்னு கேட்டால் அதுக்கும் பதில் கிடையாது. மைக்கே ஆன் பண்ணிட மாட்டேன். இவங்களோட விளையாடாதீங்க. ஆப்போசிட்ல எல்லாருக்குமே ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அப்புறம் நமக்கு தான் ப்ராப்ளம். ஏன்னா 2-3 வாட்டி அவனுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ரிப்போர்ட் விடுவோம். ஏன்னா அவங்க கூட தொடர்ந்து ப்ளே பண்ணுறதுனால நமக்கு ரிப்போர்ட் விடுவோம். சரிங்க, அவனுக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுத்து எப்படி படக்குன்னு வந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டான். வந்து இதான் ஊசிக்கிட்டு தரமான ஊசிக்கிட்டு இந்த இடத்துலலாம் ஒருத்தர் முக்கி அடிக்கிறானே, சரி அடிச்சுட்டு போகிறானேலாம் இல்லை, என் வாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த வருஷா 3 புயா ஸ்ட்ரீக்கு 6 நிமிஷத்துல 3 புயா ஸ்ட்ரீக்கு அப்படி அப்படிதான் ஆடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. சரியான ஆட்டம். என்னோட இது மாதிரி அடிச்சு ஏற்றி 20 பூயா ஸ்ட்ரைக் அடிச்சு ஏற்றிருப்போம் பாருங்க. அப்படி இப்படி 2-3 நிமிஷத்துல அடிச்சு பிடிச்சி ஏற்றி சரசரன்னு 6 பூயா ஸ்ட்ரைக் நான் எடுத்துருவேன். 21 பூயா ஸ்ட்ரைக் எடுத்துருவேன் பாருங்க. 21 பூயா ஸ்ட்ரைக் எடுத்ததுக்கப்புறம் இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ஸ்னைப்பர் பிளேயர்னு நினப்பு ஆளுக்கு. ஸ்னைப்பர் பிளேயர் கணக்கா இந்த மேட்ச்லாம் விட்டுருங்க. இல்லை ஏதோ ஸ்னைப்பர் ட்ராக் பண்ணுறதுக்கு நான் என்ன நினச்சேன், சரி ரெட் டாட் காட்டினா தான் அடிக்க முடியும், அதனால தான் ட்ராக் பண்ணுறதுக்கு க்ரோஸா ஆகுது மாதிரி தான் சொல்லி எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தா டபுள் ஸ்னைப்பர் எடுப்பேன். என்னோட டபுள் ஸ்னைப்பர் எடுக்கிறானே, சரி ரைட்டு பர்ஃபெக்ட் ஆகி தான் போட்டிருக்கான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் போவேன். இப்போ பாருங்க, நான் பூஸ்டர் ஷூ யூஸ் பண்ணுறேன். அவன் பூஸ்டர் ஷூ எவ்வளோ லாங் போகுது, என் பூஸ்டர் ஷூ எவ்வளோ லாங் போகுதுன்னு பாருங்கள். இதில் டசுயா வேறு சும்மாவே ஸ்பீடாக போட்டு தானடா நோன்ற, அப்புறம் ஏன்டா டசுயான்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க பேருக்கு எடுக்கிறாங்க இங்கே பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த 2 காலியா அந்த முடிஞ்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரே புல்லட் தான் டம்முன்னு ஒரு சுத்தம். இங்கே இருக்கிறவன அங்கேருந்து முடிப்பேன், அவ்வளோதான். சரசரன்னு அடிச்சு எங்கிட்ட இருந்தால் வந்து இங்கே இருங்க 7 நிமிஷத்துல 6 போய் அடிக்க முடியுமா? யாராலையாச்சும் அடிக்க முடியுமா? இப்போ இங்கே அடிச்சு தராங்க அவங்க வருங்க. அவங்க எவ்வளோ நேரம் மிஞ்சி போனால் 11 மணிக்கு மொபைல் எடுத்துருப்பேன். 20 பூயா ஸ்ட்ரைக் வந்துருச்சு. 20 பூயா ஸ்ட்ரைக் வரவும் அப்படியே டீமை விட்டு வெளியே போயிடுவேன். நானும் கூப்பிட்டு ஓகே கேஸ், புதுசாக வந்துருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட்.